ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. மொத்தமாக 266 அதாவது 266 போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு உங்களுக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே ப்ளஸ் அலவன்சஸோடு சேர்த்து ஸ்டார்டிங்கே 85,000 வரைக்கும் சேலரி கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள் 9/2/2025. அண்ட் இது ஒரு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரனால இந்த பேங்க்கான லொக்கேஷன் இந்தியா முழுவதும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் இது ஒரு லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க். கிட்டத்தட்ட 4500 பிரான்ச்சஸுக்கு மேலே ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பேங்க்கில் இப்போது எந்த ரோலுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னா, ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸர் இன் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லலாம். இந்த ஜாப் ரெகுலர் பேசிஸில் கேட்டிருக்காங்க, அதாவது இது ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 21/1/2025. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 9/2/2025. மார்ச் 2025 உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். இந்தியா முழுவதும் ஜோன் வைஸாக இந்த வேக்கன்சிஸ் பிரிச்சிருக்காங்க. இதில் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அண்ட் கேரளா மூணுமே வரும். சென்னை ஜோனுக்கு கீழே டோட்டலாக 58 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. அண்ட் கம்யூனிட்டி வைஸாக எல்லா பிரிவுகளுக்கும் வேலைகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், மற்ற கம்யூனிட்டி பீப்புளுக்கு 3 இயர்ஸும், பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ்க்கு 5 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்கனாலே போதுமானது, நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடிஷ்னலி நீங்கள் மெடிக்கல், இன்ஜினியரிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி ஃபீல்டில் நீங்கள் குவாலிஃபை ஆயிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும் ஏதாவது ஒரு பேங்க்கில், அதாவது ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸில் அல்லது ஷெட்யூல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸில், இல்லை அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நீங்கள் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஆஃபீஸர் அல்லது சூப்பர்வைசரி கேட்ரேவாக இருக்கலாம். இல்லை 3 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கிளரிக்கல் கேட்ராவாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட், செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நம்ம சேலரி எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 கிரேடுக்கு கீழே வரும். அவங்களுக்கு பேசிக் பே 48,480 ஆரம்பிக்கும். இது வெறும் சேலரி தான். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கிறனால உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்கும். ஸோ அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,000 30,000 போட்டால் கூட உங்களுக்கு மினிமம் சேலரி 80,000 85,000 வரைக்கும் வரும். உங்களுக்கு 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இயர்ஸில் உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களோட ஜாபை பர்மனன்ட் பண்ணுவாங்க. பட் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்னால இது எல்லா ஜாப்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுற பேசிக் நார்ம்ஸ் தான். ஸோ பயப்பட வேண்டாம், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்ஃபார்மாக உங்கள் ஜாப் பர்மனன்ட் ஆகிடும். நெக்ஸ்ட், செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு சிபில் ஸ்கோர் 650 அல்லது 650க்கு மேலே இருக்கணும். 650க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட், நம்ம செலெக்ஷன் ப்ரொசீஜரை பற்றி பார்ப்போம். எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் ஜோன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு இன்டர்வியூவும் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமனான பேங்க் போர்ஷன்ஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ப்ரெசன்ட் எக்கனாமிக் சினாரியோ அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்.
இந்த போர்ஷன்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் 80 மினிட்ஸில் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் எழுத போகிற கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை 70%க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற 30% உங்கள் இன்டர்வியூ மார்க்காக இருக்கும். ஸோ 70:30 ரேஷியோவில் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். இதில் குவாலிஃபை ஆகிறவங்க மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட், லோக்கல் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் கட்டாயம் எழுத, படிக்க அண்ட் பேச தெரிஞ்சிருக்கணும். இதை செக் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் உங்கள் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி 4 இடத்துல உங்களுக்கு சென்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் உமன்ஸ் எல்லாத்துக்குமே 175 + GST சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 850 + GST சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.